எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான, அதே சமயம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு இடம். கங்காளி தலா கோயில். இங்க ஒரு தேவியோட எலும்புக்கூடு விழுந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. வாங்க இந்த தனித்துவமான இடத்தோட கதையை முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். வானுலகத்துல நடந்த ஒரு பெரிய சோகத்துக்கும் வங்காளத்துல இருக்கிற ஒரு அமைதியான கிராமத்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். வாங்க இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கலாம். ஓகே, நம்ம கதை இப்போ பூமியில தொடங்கல. இது புராண உலகத்துல ஒரு மிகப்பெரிய தியாகத்திலிருந்து ஆரம்பிக்குது. சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சுங்கிற கதைய நாம 3 ஸ்டெப்ல சுலபமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல, தக்ஷினோட யாகத்துல அவமானப்பட்ட தாட்சாயணி, அதாவது சதி தேவி தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறாங்க. ரெண்டாவதா, இதனால துயரத்தோட உச்சத்துக்கு போன சிவன் அவங்களோட உடலை சுமந்துக்கிட்டு பிரபஞ்சம் முழுக்க ஒரு சோகமான பயணத்தை மேற்கொள்றாரு. கடைசியா உலகத்தோட சமநிலையே கொலைதுன்னு தெரிஞ்சதும் விஷ்ணு தலையிட்டு தன்னோட சக்கரத்தால தாட்சாயணியின் உடலை பல துண்டுகளா வெட்டுகிறார். அப்போ சக்தி பீடம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். தாக்ஷாயினியோட உடல் பாகங்கள் எங்கெல்லாம் பூமியில விழுந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்த வழிபாட்டு தலங்களா மாறுச்சு. அதுதான் சக்தி பீடங்கள். சரி, இப்போ இந்த பிரம்மாண்டமான புராண கதையிலிருந்து நம்ம கதை எங்க வந்து சேருதுங்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகலாம். விஷ்ணுவோட இந்த தலையீட்டால இந்திய துணைக்கண்டம் முழுக்க மொத்தமா 51 சக்தி பீடங்கள் உருவாச்சுன்னு நம்பப்படுது. அந்த 51 இடங்கள்ல ஒன்னான கங்காளித்தாலால தான் தேவியோட கங்காலம், அதாவது அவரோட எலும்பு கூட விழுந்துச்சுன்னு சொல்லப்படுது. அடேங்கப்பா, இதனாலதான் அந்த இடத்துக்கே கங்காளித்தாலான பேர் வந்துச்சு. எவ்வளோ ஆழமான ஒரு தொடர்பு பாருங்க. சரி, இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால மேற்கு வங்க மாநிலத்துல பிர்பூம் மாவட்டத்துல இருக்கு. கோபாய் நதிக்கரையில போல்போர் நகரத்திலிருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த புனிதமான இடம் அமைஞ்சிருக்கு. சோ புராணத்துக்கு ஒரு நிஜமான புவியியல் அடையாளம் கிடைக்குது. ஓகே, இப்போ புராணம், புவியியல் நீ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வாங்க இந்த கோயிலோட சுவாரஸ்யமான வரலாறு, அதாவது இது எப்படி மக்களோட கோயிலா மாறுச்சுங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த கோயில் பல நூற்றாண்டுகளா இருக்கு. குறிப்பா இடைக்கால பக்தி இயக்கங்கள் நடந்தப்போ யாத்ரிகர்கள் மத்தியில ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்துச்சு. பல ஆட்சி காலங்களை கடந்து இப்போ நாம பாக்குற இந்த கோயில் அமைப்பு சுமார் 17 அல்லது 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இங்கே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிறைய பெரிய கோயில்களை போல இத பெரிய ராஜாக்களோ பேரரசர்களோ கட்டல. இது முழுக்க முழுக்க உள்ளூர் ஜமீன்தார்கள், பூசாரிகள், அப்புறம் சுத்தப்பட்ட கிராம மக்கள் இவங்களோட பக்தியாலும் ஆதரவால தான் உருவாச்சு. இது ஒரு உண்மையான மக்கள் கோயில். ஆமா, இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி கங்காளித்தலா வெறும் அரச அதிகாரத்தோட சின்னம் இல்ல, இது அந்த பகுதி மக்களோட நம்பிக்கையோட அடையாளம். வங்காளத்துல சக்தி வழிபாடு எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இவ்வளோ நேரம் வரலாறு புராணம் எல்லாம் பேசிட்டோம். இப்போ உங்களை நான் நேரா நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு நீங்க கங்காளித்தலா போனா அங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க அங்க போனதும் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூழலை உணர்வீங்க. கங்காளேஸ்வரி அம்மனோட பிரதான சன்னதி, தேவியின் பாகம் விழுந்ததா நம்பப்படுற அந்த புனித குளம், பழமையான ஆலமரங்கள், அரச மரங்கள், அப்புறம் சுத்தி நிலவர அந்த ஆழமான அமைதி நிஜமாலே ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவமா இருக்கும். சரி, இங்க போறதுக்கு எது பெஸ்ட் டைம்? வெயில் காலமான மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால குளிர்காலத்துல, அதாவது நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள போனீங்கன்னா பயணம் ரொம்ப இதமா இனிமையா இருக்கும். நீங்க போறதா இருந்தா இந்த சில தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். கோவிலுக்குள்ள போக எந்த நுழைவு கட்டணமும் இல்ல. குறிப்பா காளி பூஜை, துர்கா பூஜை சமயத்துல போனீங்கன்னா திருவிழா கோலமா ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்போ நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த இடத்தோட உண்மையான தனித்துவம் என்னன்னு தொகுத்து பார்க்கலாம். சொல்லப்போனா கங்காளித்தாலாங்கிறது வெறும் கோயில் மட்டும் இல்லை, அது ஒரு பிரபஞ்ச புராணமும் சாதாரண மக்களோட வரலாறும் அமைதியான இயற்கையும் ஒன்னா சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளி. இதுதான் அதோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஒரு கதையை தாண்டி நாம இருக்கிற இந்த உலகத்துல அமைதியா இருக்கிற மூலை முடுக்குகள்ல இந்த மாதிரி இன்னும் எத்தனை புனிதமான கதைகளும் வரலாறுகளும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.